கமலம் அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். புரட்டாசி மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படியெல்லாம் மாத பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். கும்பராசிக்காரருக்கு சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் 7க்குடையவன் 8ஆம் இடத்துல போய் நிற்கிறார். இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது நண்பர்கள், பார்ட்னர்கள், மனைவி குறிக்கக்கூடிய இடம். இவர் 7க்குடையவனே 8ல் போகிறார் அப்படிங்கிறதுனால நண்பர்கள், பார்ட்னர்கள் விஷயத்திலையும், மனைவியினுடைய ஆரோக்கியத்திலையும், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அதாவது உறவுகள்லேயும் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத இந்த மாதத்தில் நாம் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக கும்பராசிக்காரருக்கு இப்போ ராசியிலேயே சனி பகவான் இருக்கார். இப்போது பொதுவாகவே இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி முதல் சுற்று அப்படின்னாலும் கூட ஜென்மச்சனியில் பிரச்சனையும் சிக்கலையும் கொடுக்கக்கூடியது. 2வது சுற்றாக இருந்தாலும் கூட ஜென்மச்சனி பிரச்சனைகள் சிக்கலை கொடுக்கக்கூடியது. அது 3வது சுற்றாலும் இருந்தாலும் கூட பொதுவாகவே ஆட்சி வீட்டிலேயே இருந்தாலும் கூட இந்த ஜென்மச்சனி பலவிதமான இன்னல்களை கொடுக்குது. அதனால் கும்பராசிக்காருக்கு இப்படி சொல்லலாம்: சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி, சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. என்னங்க பாட்டெல்லாம் பாடிக்கிட்டேன்னு நினைக்கிறீங்களா? கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை அது மாதிரி. ராசியிலேயே சனி பகவான் இருக்கார். தனம், கல்வி, குடும்பம், வாக்குன்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல ராகு பகவானும் 8ல் கேது இருக்கார். தனஸ்தானாதிபதி குரு பகவான் அவர் வக்கரத்தில் இருக்கார். 5ஆம் அதிபதி புதன் அவர் போய் 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. இதில் 9ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் இவருக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது கொஞ்சம் சாதகமான சூழ்நிலை காட்டுது. அதே சமயத்தில் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானாதிபதி 3க்கும் 10க்குடையவன் செவ்வாய் அவர் போய் 5ஆம் இடத்துல இருக்கிறதும் ஒரு ஆறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குதுங்கிறத இந்த மாதத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே கும்பராசிக்காரர்கள் ரொம்ப நிதானமாக அமைதியாக இருக்கணும். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சவாலான காலகட்டமாக இருக்கும். இடம் விட்டு இடமாறுதல், ஊர் விட்டு ஊர் போகுதல், தொழிலில் மாறுதல், தொழிலில் கஷ்டங்கள், தொழிலில் நஷ்டங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வண்டி வாகனத்தில் போகிறது வர்றது, கொடுக்கல் வாங்கல், இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் இவங்கெல்லாம் இந்த மாதத்தில் ரொம்பவுமே உஷாராக இருக்கணும். இடுப்பு, எலும்பு, நரம்பு, கால் சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்கும். உடல் உபாதைகள், பிரச்சனைகள்னு சொன்னால் உடனடியாக மருத்துவர் அணுகி கொஞ்சம் உடம்பை முதல்ல இவங்க பார்த்துக்கணும். எள்ளு தயிர் கலந்த சாதத்தை சனி பகவான் அதாவது பூர்வ புண்ணியாதிபதினு சொல்லக்கூடிய காக்காய்க்கு வச்சுட்டு சனிக்கிழமை சனீஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கணும். வருஷத்துக்கு ஒரு தடவை திருநள்ளாறு போய் வழிபாடு பண்ணுறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு மிக மிக சிறப்பு. 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். தனம், கல்வி, குடும்பம், வாக்குங்கிற இடத்துல ராகு இருந்து அந்த இடத்த கேதுவும் பார்க்குறதுனால வெள்ளிக்கிழமை காலையில் 10 to 12 வாரம் துர்க்கை அம்மனுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு ஒரு அர்ச்சனை, குடும்ப அர்ச்சனையாக ஒரு அர்ச்சனையும் பண்ணிக்கணும். பொதுவாக கும்பராசிக்காரர்கள் ரொம்பவும் நிதானமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, 9ஆம் அதிபதி பாக்யாதிபதி நல்ல நிலைமையில் இருக்கார். 4க்கும் 9க்குடையவன். அதனால் ஒரு பக்கம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் கொடுத்தாலும் கூட இந்த 9ஆம் அதிபதி ஒரு நல்லதொரு மனதைரியத்தையும் சிறப்பையும் கொடுப்பாருங்கிறதையும் இந்த இடத்துல சொல்லிவிட்டு அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.